தோசை. இது வெத்தலை தோசையா? புரியுதுங்களா? வெத்தலை தோசை. வெத்தலை தோசை. சூப்பர். என்ன சட்னிங்க? வாழை சட்னி. எம்எல்ஏ தோசையா? எம்எல்ஏ தோசையா? அது என்ன எம்எல்ஏ தோசைனா? அப்படியா? நீங்க புதுசா சொல்றீங்க எம்எல்ஏ தோசை. சரி, நான் பார்த்துட்டு எம்எல்ஏ தோசை எப்படின்னு பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. இது நல்லா இருக்குது, பேரே நல்லா இருக்குது, எம்எல்ஏ தோசை. ஆமா 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 ஆமா, சூப்பர். போங்க. வெஜ் நூடுல்ஸ்ங்களா? வணக்கமுங்க. நாம் பயணம் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய தனி சிறப்பு வாய்ந்த சுற்றுலாத்தலங்கள் இதே மாதிரி உணவுகளை தொடர்ந்து நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க. நம்ம கல்யாணத்துக்கு போயிருந்தோமுங்க. அதில் பார்த்திங்கன்னா வெத்தலை தோசையிலேருந்து, அதே வாழை சட்னியிலேருந்துங்க, எம்எல்ஏ தோசையிலேருந்து, மைசூர் ரஸ்லேருந்து விதவிதமாக சமையல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சாப்பாடு நம்ம பார்க்கும்போது ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி தனி சிறப்பு வாய்ந்த சாப்பாடுகள், தனி சுவை கொண்ட சாப்பாடுகள் நம்ம பதிவு பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்குங்க. அதனால் பன்னீர் நல்ல வீடியோ நம்ம சேனல் சட்னி. ஓவன் பண்ணுங்க, இட்லி ஓவன் பண்ணுங்க. சூப்பர். கருவேப்பிலை குழம்புங்களா? ஓவன் பண்ணுங்க, கருவேப்பிலை குழம்பு. சூப்பர். தேங்காய் சட்னி. அது என்ன புதினா ரொமேனியா ரொட்டியா? ஆஹா. சாய் பன்னீர். தயிருங்களா? சமோசாங்களா? தோசை எங்க இருக்கு? தக்காளி கடைசலுங்களா? என்ன தோசைங்க இது? மசாலா தோசை, வெத்தலை தோசை. இது வெத்தலை தோசையா? புரியுதுங்களா? வெத்தலை தோசை. வெத்தலை தோசை. சூப்பர். என்ன சட்னிங்க? வாழை சட்னி. வெத்தலை தோசைங்க. ரைஸ் ஐட்டம்ல சாப்பாடு எங்க இருக்கு? சாப்பாடு எங்க போடுறாங்க? அந்த பக்கம் சாப்பாடு இருக்கா? இது மசாலா தோசைங்களா? எம்எல்ஏ தோசையா? எம்எல்ஏ தோசையா? அது என்ன எம்எல்ஏ தோசைனா? அப்படியா? நீங்க புதுசா சொல்றீங்க எம்எல்ஏ தோசைன்னு. சரி, நான் பார்த்துட்டு எம்எல்ஏ தோசை எப்படின்னு பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. இது நல்லா இருக்குது, பேரே நல்லா இருக்குது, எம்எல்ஏ தோசை. ஆமா 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 ஆமா, சூப்பர். போங்க. சரி. வெஜ் நூடுல்ஸ்ங்களா? என்னங்க இது? நாட்டு சக்கரை, தேனு, பஞ்சாமிரதமா? ஓகே, சூப்பர் சூப்பர். புட்டு தானுங்க இது? புட்டு தானுங்க இது? ரைஸ் எங்க வைக்கிறாங்க? சாப்பாடு எங்கீங்க? சாப்பாடு
பச்சை புளி ரசங்களா? அது என்ன ரசங்க? மைசூர் ரசம். தலாசி விடுங்க. சாப்பாடுனா இப்படி இருக்கணுமுங்க. நல்லா வந்தவங்களாம் வயிறார நல்லா திருப்திகரமாக சாப்பிட்டு போனாங்க. ஒரு கல்யாணத்துக்குன்னு போனோம்னா இந்த மாதிரி தான். நம்ம விதவிதமாக நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனோம். நான் தண்டவாணி எல்லாம் போனோம். நாங்கள் அங்கே போனோம் சங்ககிரி பக்கத்தில். அன்றைக்கே போயிட்டு வந்தோம். ஜம்முன்னு இருந்தது அந்த சாப்பாடு தான். இங்கே விதவிதமாக என்னென்னமோ ஓடுறாங்க. இப்போ எம்எல்ஏ தோசைங்கிறாங்க. தோசையே புதுசாக இருக்குது. அப்புறம் வெத்தலை இருக்குது இல்லைங்க, வெத்தலையை அரைச்சி ஊற்றி வெத்தலையில் தோசை. வாழலை இருக்குது இல்லைங்க தெரியுமா, அந்த வாழலை தோசை அருமையாக இருந்தது. எல்லாம் ரசத்தில் மைசூர் ரசம். நீங்கள் மிளகா ரசம் வச்சுருப்பீங்க, கரண்ட் ரசம் வச்சுருப்பீங்க. இது வந்து மைசூர் ரசம். அப்படியே மைசூரே போய் சாப்பிட்டு வந்த மாதிரி இருந்ததுன்னா பார்த்துங்களேன் டெஸ்ட். நாங்கள் ஒரு நாள் கல்யாணத்துக்கு போனோம். அதுக்கே நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு அந்த வீடியோ பார்க்கலாமுங்க. அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நம்ம செல்லுன்னு எடுத்து பார்த்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது எடுத்து பார்த்தோம்னா ஒரு நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்க. நம்ம அந்த உணவு பார்த்து உணவு கூடவே ட்ராவல் ஆகும்போது நாமளும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மெனு நம்ம என்னென்ன மெனு நம்ம விசேஷத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு மெனுவே வந்து எனக்கு 2-3 மெனு வந்து புதுசாக தெரிஞ்சுதுங்க. இன்னுமே தொடர்ந்து கண்டினியூவாக பதிவு பண்ணியிருக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.